எங்கும் எதிலும் CMR FM 101.3. CMR தமிழ் FM காலை ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மாணவர் போராட்டங்கள் தொடர்ந்தும் தீவிரமாக இடம்பெற்று வருகின்ற இந்த சமகால பகுதியில் இன்றைய தினம் தமிழகத்தில் இடம்பெற்ற மாணவர் போராட்டம் தொடர்பாகவும் அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் கருத்துக்களை அறிந்து கொள்ளும் முகமாக தமிழக விடுதலைக்கான மாணவர் போராட்ட குழு என்ற அமைப்பைச் சேர்ந்த அந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக விளங்குகின்ற கே திவ்யா இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கின்றார் தமிழகத்தில் இருந்து. வணக்கம் கே திவ்யா. வணக்கம். ஆமாம் திவ்யா, இன்றைய தினம் தொடர்ச்சியாக இந்த மாணவர் போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த போராட்டம் இன்று எந்த அளவுக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன, அது பற்றிய விவரங்களை சொல்ல முடியுமா? கண்டிப்பா. கடந்த 15 நாட்களா தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு அரசியல் களம் மாணவர் போராட்டங்களா தான் நிறைஞ்சிருக்கு. எந்த செய்தித்தாளை எடுத்தாலும் சரி, எந்த காட்சி ஊடகத்தை எடுத்தாலும் சரி, மாணவர் போராட்டங்கள் நிரம்பி வழியுது. இந்த நிலையில இன்னைக்கு அமெரிக்க தீர்மானம் வேற வாக்கெடுப்பு நடந்திருக்கு. அதுல 25 வாக்குகள் அமெரிக்க தீர்மானத்துக்கு ஆதரவும் 13 வாக்குகள் எதிராகவும் 8 நடுநிலையாக அமைஞ்சிருக்கு. இந்தியா அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிச்சு வாக்களிச்சிருக்கு. ஆனா இங்க நடக்கிற மாணவர் போராட்டங்கள் அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிச்சும் அமெரிக்க தீர்மானத்தை முன்வச்சும் நடக்கல அப்படிங்கறத நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில இருந்து அமெரிக்க தீர்மானம் நாங்கள் எதிர்பார்த்த, நாங்கள் முன்வைக்கக்கூடிய நீண்ட கால கோரிக்கையான, நாங்கள் அதை புரிதல் தான் இருக்கும். இது ஒரு நீண்ட கால கோரிக்கை என்பது அந்த தொலைநோக்கு பார்வையுடன் தான் இங்க உள்ள தமிழக மாணவர்கள் இருக்கிறார்கள். பொது வாக்கெடுப்பு என்ற விஷயமும், சர்வதேச போர்க்குற்ற விசாரணை, இலங்கை மீதான பொருளாதார தடை, இது போன்ற கோரிக்கைகளை வைத்தான் தமிழகம் முழுவதும் மாணவர் போராடி கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த எந்த சரத்துகளோ வாசகங்களோ அமெரிக்க தீர்மானத்தில் இல்லை. இருந்த கொஞ்ச நஞ்ச வார்த்தைகளையும் முக்கியமான வார்த்தைகளையும் கூட இந்தியா போன்ற நாடுகளின் தலையிட்டால் அந்த தீர்மானம் முற்றிலுமாக நீர்த்து போக செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை காட்டிலும் இந்த முறை சமர்ப்பித்திருக்கிற தீர்மானம் நீர்த்து போனதாகத்தான் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகிய எங்களுடைய கோரிக்கைகளான முதன்மையான பொது வாக்கெடுப்பு, இது போன்ற சர்வதேச விசாரணை, பொருளாதார, இந்த 3 கோரிக்கைகளையும் இந்தியா தனது நாடாளுமன்றத்திலும் ஐநாவையிலும் தீர்மானமாக கொண்டு வரும் வரை மாணவர் போராட்டம் நாளுக்கால் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதற்காக இந்திய அரசை வலியுறுத்தும் வகையில் இந்திய அரசை நோக்கி தமிழக மாணவர்களின் போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் இப்பொழுது மாணவர்களை பொறுத்தவரையில் விடுமுறை விடப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த மாணவர்களை பொறுத்தவரையில் எவ்வளவு தூரம் தொடர்ச்சியாக அவர்களால் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்க முடியும், தொடர்ச்சியாக வீதிகளிலே இறங்கி போராட முடியும், மக்கள் எவ்வளவு தூரம் இந்த போராட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்ற கேள்விகள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் ஒரு கடத்தில் நின்று இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர், இந்த விடயங்களை பார்க்கின்றவர்கள் அடிப்படையில் அதுக்கு இவ்வளவு தூரம் எத்தனை நாட்களுக்கு இந்த மக்களுடைய ஆதரவு கிட்டும், இதே அளவுக்கு கிட்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? கண்டிப்பா இதே அளவுக்கு இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது. நடைமுறையில் பார்த்தால் மாணவர்கள் இதை நீண்ட காலம் எடுத்துச் செல்வார்களா என்பது ஒரு சின்ன கேள்விக்குறியான விஷயம். இருந்தாலும் தமிழக மாணவர்கள் இந்த ஒரு 15 நாட்களாக ஒரு மிகச்சிறந்த அரசியலை பெற்றிருக்கிறார்கள். தமிழக அரசை குறித்து, இந்திய அரசை குறித்து, குறிப்பாக சர்வதேச அரசியல் குறித்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பார்வையை பெற்றிருக்கிறார்கள். தமிழீழத்திற்கான மாணவ போராட்டங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மாணவர்கள் பேசும்போது கூட இன்னுடன் ஜெனீவாவில் தீர்மானம், அந்த விவாதம் என முடிந்து வருகிறது. நமது கல்லூரிகள், தமிழகத்தில் உள்ள கல்லூரிகள் கூட திங்கட்கிழமையிலிருந்து திறக்க ஆரம்பித்துவிடும். அதுவும் இது மார்ச் மாதம் என்பதால் தேர்வு நேரம் வேறு. ஆகையால் மாணவர் போராட்டம் வீரியம் குறையும் என்பது உண்மைதான். ஆனால் இந்த கோரிக்கை களத்தாளுக்காக மாணவர்கள் தொடர்ந்து முன்னிற்போம் என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்ட குழு சார்பாக இது வெறும் மாணவர் போராட்டமாக இல்லாமல் மக்கள் போராட்டமாக உருவெடுக்க வேண்டும் என்பது இந்த மாணவர்கள் நாங்கள் ஒரு ஒருமித்த கருத்திற்கு வந்தோம். அந்த வகையில் எங்களுடைய இந்த அரசியலை, ஈழ அரசியலை, இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக கொண்டு செல்ல போகிறோம். மாணவர் போராட்டம் இன்னும் நீண்ட காலத்துக்கு தொடர வேண்டும் எனில் அது மக்களின் ஆதரவும் மக்கள் போராட்டமாக உருவெடுக்க வேண்டிய கட்டாய தேவை உள்ளது. ஆகையால் நாங்கள் ரயில் பிரச்சாரங்கள், பேருந்து பிரச்சாரங்கள், மக்கள் கூடும் இடங்களில் இது போன்று மக்கள் மத்தியில் இந்த அரசியலை கொண்டு செல்ல முடிவெடுத்திருக்கிறோம். ஆகையால் இது மாணவர் மற்றும் மக்கள் போராட்டமாக இது தொடர்ச்சியாக முன்னெடுக்கும். இந்த ஒரு 15 நாட்களில் இருந்த வீரியம் குறையும், ஆனாலும் மாணவர் போராட்டம் தொடரும் வேறு வகைகளில். இந்த மாணவருடைய போராட்டங்களுக்கு பெற்றோர்களும் ஒத்துழைப்பு வழங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களை பொறுத்தவரையில் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்குகிறார்களா, அல்லது எவ்வளவு தூரம் அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது? கண்டிப்பா எல்லா விஷயங்களையும் சில விதிவிலக்குகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் இன்னைக்கு மாணவர்கள் மேலும் மேலும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட பின்னும் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மாணவருடைய பெற்றோருடைய ஆதரவு தான் முக்கிய காரணம். குறிப்பாக இன்று நாங்கள் இந்திய அரசை கண்டிக்கும் வகையில் தமிழகத்துக்கான மாணவ போராட்ட குழு சார்பாக இந்திய ராணுவ தலைமையகத்தை சென்னையிலும்
நீலகிரியில் உள்ள வெலிங்டனில் உள்ள ராணுவ தளத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் கலந்து கொண்டோம். இதில் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 15 மாணவர்களுடைய பெற்றோர்களும் சேர்ந்து கலந்து கொண்டார்கள். ஆகையால் மாணவர்களுடைய அனைத்து பெற்றோர்களும் இப்படி இருப்பார் என்று சொல்ல முடியாது, விதிவிலக்கான பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் மாணவர்களுக்கு போராட்டத்திற்கு பெற்றோர்களும் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருவதால் தான் மாணவர்கள் மீண்டும் மீண்டும் அணிசேர முடிகிறது. இன்றைய தினம் இடம்பெற்ற முக்கியமான போராட்டங்கள் எங்கெல்லாம் நடைபெற்றன, அதுக்கு எவ்வளவு தூரம் மக்களுடைய இந்த மாணவர்களுடைய ஆதரவு கிட்டியது என்பது பற்றி சொல்ல முடியுமா சுருக்கமாக? சென்னையில் மட்டும் 2 இடங்களில் போராட்டங்கள், பெரிய அளவில் நடந்த போராட்டங்கள். சென்னையில் பல இடங்களில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ரயில் மறியல் என்று முக்கியமாக இந்திய அரசை கண்டிக்கும் வகையில், இந்திய அரசு நேரடியாக அழுத்தம் செலுத்தும் வகையில் இந்திய ராணுவ தலைமையகத்தை முற்றுகையிடும் போராட்டம் இங்கே நடந்தது. இதில் 200 மாணவர்கள் கலந்து கொண்டவர்கள். தற்சமயம் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை. அதுபோக சாஸ்திரி பவன், மத்திய அரசு அலுவலகங்கள் நிரம்பி வகையும் சாஸ்திரி பவனை இன்னொரு தரப்பு மாணவர்கள் ஒரு 300 பேர் முற்றுகையிட்டு கைதாகி இருக்கிறார்கள். இது சென்னையில் அந்த மிக முக்கியமான 2 நிகழ்வுகளாக நான் கருதுகிறேன். அதுபோக மாநிலத்தில் பல பகுதிகளில் பேரணிகள், மறியல்கள், அதுபோக ஆர்ப்பாட்டங்கள், இது போன்ற உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நீலகிரியிலும் ராணுவ தளத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். 300 மாணவர்கள் கைதாகி இருக்கிறார்கள். இந்த அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் இதுவரை எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆதரவு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டங்களுக்கு? மாணவர் போராட்டத்தில் அரசியல் இருக்கிறது தவிர அரசியல் கட்சிகள் இல்லை என்று நான் சொல்ல முடியும். அதுவும் குறிப்பாக தமிழர்களுக்கு துரோகம் இழைத்து வரும் திமுக, அதிமுக, காங்கிரஸ் கட்சிகளை மாணவர்கள் முற்றிலுமாக புறக்கணித்து வருகிறார்கள். அந்த வகையில் எந்த அரசியல் கட்சிகளும் இதில் ஈடுபடவில்லை. மாணவரின் போராட்டங்கள் தான் தொடர்ச்சியாக 15 நாட்களாக மாணவரின் வீரியமான போராட்டம் தான் இத்தனை நாட்களாக பூச்சாண்டி காட்டி வந்த திமுக தலைவர் கருணாநிதியை காங்கிரஸ் கூட்டிலிருந்து வெளியேற வைத்திருக்கிறது மாணவ போராட்டம் தான். அவர் இதை ஈழத் தமிழர்களுக்காக செய்தார் என்றெல்லாம் நாங்கள் நம்பவில்லை. இன்னும் 6 மாதத்தில் இங்கே பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கும் மாணவர்கள் எல்லாம் ஓட்டு போட காத்துக் கொண்டிருக்கிறோம். 18 வயதை கடந்து எங்களின் ஓட்டை தக்க வைப்பதற்காகத்தான் இப்படி ஒரு நாடகத்தை இவர் ஆடியிருக்கிறார். ஆனாலும் அவர் வெளியேறியதை, குறிப்பாக காங்கிரஸ் கூட்டிலிருந்து வெளியேறியதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது இந்த அரசியலை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் கூட நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், மாணவர்கள் இந்த அரசியல் தெளிவை அடைந்திருக்கிறார்கள். அது உள்நாட்டு அரசியல் மட்டுமல்ல, சர்வதேச அரசியல் பற்றியும் மிகவும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதனுடைய புரிதலுடைய வெளிப்பாட்டை உங்களுடைய வார்த்தைகள் கூட பிரதிபலிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த விடயங்களில் இப்பொழுது இந்திய மத்திய அரசை பொறுத்தவரையில் இறுதி கட்டத்தில் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது வாக்களிப்பை கடந்து இந்த ஐக்கிய நாடுகள் மனித சபையினுடைய சரத்திலே ஏதாவது மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு மாற்றங்கள் பிரதிபலிக்கப்படவில்லை. அடுத்த கட்டமாக இந்திய மத்திய அரசு இந்த போராட்டம் என்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல விரும்பியோ விரும்பாமலோ திமுக அரசிலிருந்து விலகி இருக்கின்ற விடயம் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அதே போன்று மாணவர் போராட்டம் ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டம் அங்கே பரவலாக இடம்பெற்று வருகிறது. இந்த விடயங்களுக்கு மத்திய அரசு செவி சாய்க்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? கண்டிப்பாக இது நாங்கள் மத்திய அரசுக்கு நாங்கள் நேரடியாக நெருக்கடி கொடுத்தது போல் தெரியாவிட்டாலும் திமுகவின் விலகல் கூட நாங்கள் கொடுத்த நெருக்கடி தான் மத்திய அரசுக்கு. அந்த வகையில் மாணவர் போராட்டம் மத்திய அரசு அலுவலகங்களை தொடர்ச்சியாக முற்றுகையிடுவது, மத்திய அரசு அலுவலகங்களை தொடர்ந்து பூட்டி போராட்டம் செய்வது, தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் மத்திய அரசு அலுவலகங்களை பூட்டி போராட்டம் செய்வது, இது போன்று பல்வேறு வகையான போராட்டங்கள் மாணவர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த வகையில் இந்திய அரசை இது கண்டிப்பாக நிர்பந்திக்கும். அதை தாண்டி நாங்கள் தமிழகத்தில் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஈழ பிரச்சனையை, இது ஒரு தமிழர் பிரச்சனை, தமிழ்நாட்டு பிரச்சனை என்று மட்டுமே இங்கு சொல்லப்படுகிறது. இது ஒரு இந்தியா முழுவதும், இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்களுக்கு மேல யூனியன் பிரதேசங்கள் உட்பட பல மாநிலங்களில் இது ஒரு பிரச்சனையாகவே தெரியப்படவில்லை. அதை நாங்கள் இந்த மிகச் சிறப்பாக சமீப 15 நாட்களாக உணர்ந்து வருகிறோம். வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கோ வட மாநிலத்தில் இருக்கிற எந்த அமைப்புகளுக்கோ இந்த ஈழ பிரச்சனையை கொண்டு போய் சேரவே இல்லை. இது ஒரு மனித உரிமை மீறல் என்ற அளவில் கூட அவர்களுக்கு போய் சேரவில்லை. ஆகையால் இந்த தமிழகத்தில் மட்டும் பிரச்சனை, இது ஈழத்தமிழர் பிரச்சனை என்று இல்லாமல் இது ஒரு இனத்திற்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்பது இது ஒரு இந்திய பிரச்சனையாக, இது ஒரு இந்திய அரசியலில் பேசப்பட வேண்டிய விஷயமாக மாற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும், குறிப்பாக வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களை தொடர்பு கொண்டு அங்கே பாடம் நடத்த வைப்பது, டெல்லி, கர்நாடகா, அதுபோக ஆந்திரா போன்ற பல்வேறு மாநிலங்களில் இதற்காக பாடம் நடத்தப்பட்டிருக்கு மாணவர்களால். இதற்காக நாம் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டோம். இதுபோல் தமிழ்நாடு மன்னிக்கவும் இந்தியா முழுவதும் மாணவர்களில் போராட்ட காலத்தில் இறக்க நாங்கள் முயற்சி மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இது இந்திய அரசை மேலும் நிர்பந்திக்கும். தமிழகத்தில் நடக்கும் போராட்டம் மட்டுமின்றி 28 மாநிலங்கள், குறிப்பாக டெல்லியில் நடக்கும் போராட்டங்கள் இந்திய அரசை நிர்பந்திக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்கான முயற்சிகளையும் மாணவர்கள் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், மற்ற மாநில மாணவர்களை ஒருங்கிணைக்கும் வகையில். நாங்கள் ஏற்கனவே பல மாணவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய
இந்த போராட்ட பங்களிப்பு தொடர்பாகவும் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம். அவர்களிடம் கேட்ட அதே கேள்வியை தான் உங்களிடம் முன்வைக்கின்றோம். இந்த போராட்டம் என்று வருகின்ற பொழுது இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் பேசிக் கொண்டது போல பாடசாலைகளுக்கு அதாவது குறிப்பாக கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எவ்வாறு இந்த தொடர்பாடுகள் மாணவர்களுக்கு இடையிலான தொடர்பாடுகள் பேணப்படுகின்றன என்பதை சொல்ல முடியுமா? இதற்கு ஒரு முக்கியமான நான் ஒரு விஷயமான வலைத்தளங்களை பாக்குறேன். அது எப்படி நம்ம துணிசிய போராட்டங்களா இருக்கட்டும், அரபு நாடுகளில் நடந்த இப்ப சமீப புரட்சிகளா இருக்கட்டும், டெல்லியில நடந்த மாணவி பாலியல் பலாத்கார விஷயங்களை கூட்டமாக கூட இருக்கிற வலைத்தளம் ஒரு மிக முக்கியமான பங்கை வகித்திருக்கிறது. நிறைய மாணவர்கள் இன்று இருக்கக்கூடிய 100% மாணவர்கள் பேஸ்புக் போன்ற வலைத்தளங்களில் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதன் வாயிலாக மிக அழகாக தகவல் விஷயங்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு முக்கியமான பங்கு. அதுபோக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு கல்லூரியிலும் பிரதிநிதிகள் போடப்பட்டிருக்கிறோம். 2 நாட்களுக்கு ஒரு முறை 36 கல்லூரிகளை சென்னையில் மட்டும் நான் சொல்கிறேன். சென்னையில் உள்ள 36 கல்லூரிகள் பிரதிநிதிகள் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன நிகழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து. ஆகையால் எங்களுக்கு தகவல் கொஞ்சம் விரைவாக போயிட்டு அதுவும் கல்லூரி விடுமுறை என்பதால் இன்னும் கூட மாணவர்கள் எங்களை அணிதிரட்ட முடியவில்லை. இப்போது 500, 600 என்ற வகையில் தான் சென்னை 1000 இதுதான் அதிக எண்ணிக்கையா இருக்கிறது. அநேகமாக திங்கட்கிழமை கல்லூரி மீண்டும் தொடங்க ஆரம்பித்துவிடும் என்று நம்புகிறோம். அப்பொழுது மீண்டும் இந்த மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நன்றி திவ்யா. அங்கே நடைபெறுகின்ற இந்த மாணவர் போராட்டம் தொடர்பாகவும் தற்போதைய நிலவரம் தொடர்பாகவும் உங்களுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் கருத்துக்களை மிகவும் தெளிவுபட எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு கனேடிய நேர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் இருந்து தற்போது இடம்பெற்று வருகின்ற இந்த மாணவர் போராட்டம் தொடர்பாக தமிழகத்துக்கான மாணவர் போராட்டக் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக விளங்குகின்ற கே திவ்யா என்ற மாணவி இணைந்து கொண்டு அந்த விவரங்களை தெளிவுபட எங்களோடு பரிமாறிக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்தும் நாங்கள் தமிழக நிலவரம் தொடர்பான தகவல்களை அவ்வப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். எதிலும் CMR தமிழ் FM 101.3